Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல போடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா உமன்ஸ் அண்ட் அயர்லாந்து உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச், அந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி ஜனவரி நடக்கிறதுக்கு டைமிங் காலை 11 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குது, வெனுவை பொறுத்த வரைக்கும் சௌராஷ்டிரா கிரிக்கெட் ஸ்டேடியம் அதான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. அதாவது வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்குறையும் பெருசா வந்து ரெக்கார்ட்ஸ்ல எதுவுமே இல்லை. பட் மென்ஸ் மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் வெனுவா இருந்திருக்கு அப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது இன்னும் அபிஷனல் ரெக்கார்ட்ஸ் பெருசா எதுவுமே விட கிடையாது. டொமஸ்டிக் லெவலில் 1 or 2 மேட்சஸ் நடந்திருக்கு. பட் இன்டர்நேஷனல் லெவலில் பெருசா மேட்சஸ் வந்து எதுவும் பிளே பண்ண கிடையாது. ஸோ நம்ம உமன்ஸ் மேட்ச்னு எடுத்துக்கிட்டாவே அதுல ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே டேர்னிங் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷனும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு இன்னிங்ஸ்லுமே. இதுல ஃபர்ஸ்ட் இந்தியா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 260ல இருந்து ஒரு 300+ ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே அயர்லாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 120 to 150+ இந்த மாதிரி ரன்களே சுருண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வெனும் உமன்ஸ் மேட்ச்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஸ்பின்னருக்கு நல்லாவே டேர்னா இருக்கும். அதுதான் வந்து இருக்க எல்லா மேட்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு நல்லா டேர்னா இருக்கும். பட் இது வந்து இந்தியாவில தான் நடக்கிறதுனால அதுல இந்தியாவுக்கு நல்லாவே ஃபேவரபிள் தான் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இங்க பார்த்துதான் நீங்க நம்ம X11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாலும் சரி, இல்ல பெரிய அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம X11 ஆப் தான் சொல்லலாம். நம்ம X11 ஆப்ல பிபிஎல் மேட்சுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிபிஎல் மேட்சுக்கு ஃப்ரீ கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. ப்ளே பண்ற எல்லா மேட்சஸ்க்குமே ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நீங்க ஜாயின் பண்ணி ஃப்ரீயாவே டீமை ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம். மினி கிராண்ட் லீக் அந்த மாதிரி வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கு ஃப்ரீ கிவ்அவேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்ல நம்ம X11 ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம X11 ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம X11 ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததான் ரெண்டு டீம்ல இருக்கிற ப்ராப்பர் 11s. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் வெனு ரெக்கார்டு எதுவும் இல்லை. ஹெட்வேட் ரெக்கார்ட்லயும் பெரிய ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லை. இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல அயர்லாந்து சீரீஸ்ல வந்து இந்தியா தோத்து தான் வந்திருக்காங்க. பட் இது வந்து இந்தியாவில் நடக்கிறதுனால ஸோ நிறைய சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்போ வந்து டைரக்டா வந்து 11ஸ்க்கு வந்து போயிடுவோம். ஸோ இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா தான் இந்த டீமோட கேப்டன்ஷிப் வந்து பண்றாங்க. அண்ட் ராதிகா ராவல், ஹார்லின் தியால், ஜெய்மா ரொட்ரிகஸ், தேஜர், ரிச்சா கோஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். தீப்தி சர்மா, சீமா தாகூர், டைடஸ் சாது, மின்னுமணி, பிரியா மிஸ்ரா. ஸோ இதுதான் இந்தியா உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. பாருங்களா அயர்லாந்து உமன்ஸை பொறுத்தவரை லாரா ஃபோர்ப்ஸ், கேபி லூயிஸ், பிரெண்டர்காஸ்ட் அண்ட் லாரா டெலானி, லியோ பால், ரேமன் ஹை, கோல்டர் ரெய்லி, ஆர்லின் கெலி, ஆவா கன்னி, ஃப்ரியா சார்ஜன்ட் அண்ட் அமீன் ஆக்ரி. ஸோ இதுதான் அயர்லாந்து உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒன் சைட் டீமா தான் மேக் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்தியாவுக்கு ஃபேவரா தான் வந்து மேக் பண்ணணும். ஸோ அயர்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் அதர் கண்ட்ரிஸ் வெளி ஸ்டேட்ஸ்ல நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில அந்த அளவுக்கு அது ஸ்பின்னிங் டேர்னர் கூட பிளேஸ்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்தியாவில் நடக்கிற மேட்ச் நம்ம இந்தியா டீம்ஸ்க்கு ஃபேவரா தான் வந்து டீமை மேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா டீம்ஸுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிற டீட்டெயில பார்த்துட்டு அதுக்கப்புறம் அயர்லாந்து டீம்ஸுக்கு பிளேயர்ஸுக்கு யார் யார் என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்மிருதி மந்தனா
ஸ்மிருதி மந்தனா தான் டீமோட கேப்டன்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸ்மிருதி மந்தனும் பிராக்டிகல் ராவல் இவங்க 2 பேரும் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நம்ம ஸ்மிருதி மந்தனா மட்டும்தான். ஸ்மிருதி மந்தனா இந்த மேட்ச் ஒரு 35 இருந்து 40+ ரன் வரையும் எதிர்பார்த்தலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எலிஜிபிளா தான் இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது இப்போ லாஸ்டா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்கும்போது நல்ல ஸ்கோர் வந்து பண்ணியிருந்தாங்க. மேட்ச் கிட்டத்தட்ட 60ல இருந்து 70+ ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. பட் இவங்க ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் நிறைய மேட்சஸ் வந்து ட்ரீம் டீம்லயே வந்து வந்திருக்காங்க. பட் இந்தியாவில பிளே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ரெண்டுலயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் ஸ்மிருதி மந்தனா கிட்ட இருந்து நம்ம தாராளமா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதான் பேட்ரிகா ராவல். ஸோ பேட்ரிகா ராவலை பொறுத்தவரைக்கும் லாஸ்டா அந்த ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது 5 மேட்சுக்கு 2 மேட்ச்ல ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 3 மேட்ச்ல கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்கோர் தான், பெருசா ட்ரீம் டீம்ல எதுவும் வரல. நின்றுட்டாங்க அப்படின்னா 100+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு ஒரு 1 சைடு மேட்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வைஸ்ல பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஒன்லி பேட்டிங் ஆர்டர் மட்டும் தாங்கிறது பெரிய கொஸ்டினாக தான் இருக்கு. ஸோ ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிராத்திகா ராவலை பொறுத்திருக்கும். அடுத்த ஹர்லின் ஜோல். ஸோ ஹர்லின் ஜோலை பொறுத்திருக்கும் லாஸ்ட் மேட்ச் 100+ ரன் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸோட பிளே பண்ணும்போது வேற லெவல். வெஸ்ட் இண்டீஸ் டீமோட நின்று 100+ ரன் அடிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீன்ஸை கம்பேர் பண்ணும்போது அயர்லாந்து டீம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு கிடையாது. இந்த மேட்ச் ஹர்லின் ஜோல் இருந்து நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஆப்ஷன் தான் வந்து இருக்காங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ். ஸோ ஆப்ஷன் வைஸ்ல பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் 100% அவங்க ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 1 or 2 மேட்சஸ் மட்டும் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. பெருசா ரெக்கார்ட் வைஸ்ல எதுவுமே இல்ல. ஜெமிமா ரோட்ரிகஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பர் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன்லயே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்கன்னா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்து ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கு வாய்ப்பு உள்ள பிளேயரா வந்து இந்த ஜேஜரை பொறுத்த வரைக்கும் பெருசா ரெக்கார்ட் வைஸ் எதுவுமே இல்லை. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 20ல இருந்து 25 அப்படிங்கறத வந்து அடிச்சிருக்காங்க. பெருசா ஹெட்வுட்டா இருக்கட்டும் கிராண்டா இருக்கட்டும் எதுலயுமே ஒரு பெரிய ரெக்கார்ட் வைஸ் எதுவும் இல்ல. ரீசன்ட் ஃபார்மும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஸோ கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு இம்பர் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரிச்சா கோஸ். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் அண்ட் செகண்ட் பேட் ரெண்டுலயுமே வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. காரணம் ஆப்போனன்ட் டீம்ல இருக்க விக்கெட் கீப்பிங் டவுன் ரொம்ப டவுன்ல இருக்கு. அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்கன்னா பெரிய விஷயமா. அப்படி இருக்க பட்சத்தில் ரிச்சா கோஸ் வந்து பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் அந்த ஸ்டெம்பீட் ரன் அவுட் கேச்சஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு 30ல இருந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலா 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ரிச்சா கோஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிச்சா கோஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. தீப்தி சர்மா. ஸோ ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா இல்ல, ரைட் ஹேண்டர் மட்டும் தான் இருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த இந்தியா வேணும் பொறுத்தவரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட்டிங்கா இருக்கிற மாதிரி தான் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தீப்தி சர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்ல வருவாங்கன்னு பெரிய விஷயம். ஏன்னா அயர்லாந்தோட பேட் பண்றதுனால டாப் ஆர்டர்ல இருக்கவங்கள அவங்க பேட்டிங் வந்து முடிச்சிருவாங்க. பவுலிங்ல வந்து ஒரு 2 விக்கெட்ல இருந்து ஒரு 3 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தீப்தி சர்மா நம்ம எதிர்பார்க்கலாம். சீமா தாகூர் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் கம்பல்சரி இவங்க எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். சேம் ஆஸ் யூசுவல் பேட்டிங் ஆர்டர் இவங்களும் வருவாங்க பெரிய கொஸ்டின் மார்க். அப்படியே வந்தாங்க அப்படின்னா கடைசி அந்த ஓவர் தான் வருவாங்க. 45 ஓவருக்கு மேலதான் வருவாங்க. அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஸோ கடைசி அந்த 45 ஓவருக்கு மேல வரலாம். அப்படி வந்தாங்கன்னா ஒரு 10+ ஃபேண்டசி இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியும். வருவாங்களாங்கன்னு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ பவுலிங்ல இருந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் எதிர்பார்க்க முடியும். டேசர் சாது. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது இவங்கள்ட்ட இருந்து 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மின்னுமணி. ஸோ ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், நல்ல ஒரு டேன் உள்ள ஒரு பவுலராக இருக்காங்க. விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலர். ஸோ இந்த 5 பேர் தான் அவங்க 10 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பா செகண்டா பவுல் பண்ணும்போது இவங்கள்ட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சம் 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மின்னு மணியை பொறுத்திருக்கும். பிரியா மிஸ்ரா லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு யங் டேலண்ட் பிளேயர்னு வந்து சொல்லலாம். நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. ரீசெண்ட் அந்த மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் இப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து விக்கெட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி இவங்கள்ட்ட இருந்து நம்ம 2 விக்கெட்டுங்கிறது அதிகபட்சம் 3 கூட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு
விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர் வந்திருப்பாங்க. அவங்க பவுலிங் யூனிட்டும் நல்ல ஒரு சூப்பரான ஆப்ஷன்ல தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க சொல்ல இவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எப்படி பவுல் பண்ணாலும் சொல்லி ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப இந்த டீம் இந்த ஆர் சீரீஸ்ல பார்க்கும்போது பேட்டிங் ஆர்டர் நான் சொன்ன ஆப்ஷன் இன்கேஸ் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. பேட்ரிகா ராவல் அண்ட் ஹர்லின் தியோர் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் அண்ட் ரிச்சாகோஸ் 3, ஜெமிமோ ரோட்ரிகிஸ் 4th பிளேயர் ஆப்ஷனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 4 பிளேயருமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல இந்த 3 பிளேயர், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ரிச்சாகோஸ், இந்த 4 பிளேயர் ஒரு இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. பவுலிங் ஆப்ஷன்ல தீப்தி சர்மா, பிரியா மிஸ்ரா, சீமா தாகூர் அண்ட் மின்னுமணி. ஸோ இந்த 4 பிளேயர், 8 பிளேயர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா. அதே செகண்டா பேட் பண்றாங்க இந்தியா அப்படின்னா இந்த டாப் இந்த 4 பிளேயருக்குள்ளேயே மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம். காரணம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அயர்லாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி தான் ஒரு 150+ ரன்னிலே சுருட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டாப் ஆர்டர் இருக்க 4 பிளேயருமே மேட்சஸ் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவுலிங் யூனிட்ல இந்த 3 பேர்ல 4 பேரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா அயர்லாந்து டீம். ஸோ அயர்லாந்து டீமுக்கு எல்லா பிளேயர் ஸ்டேஷனும் பெருசா டெப்தா பாக்குறதுக்கு முன்னாடி இதுல முக்கியமான பிளேயர்ஸ் அவங்க பஸ் வந்து டீட்டா பாத்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் வந்து டீட்டெயில் வந்து பாத்துருவோம். சாப்பாடுல இருக்கக்கூடிய 2 முக்கியமான பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெண்டர்காஸ்டும் லாரா டெலானியும் இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. சரி, 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 8 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. டாப் ஆர்டர்ல பேட்டிங் வராங்க. பேட்டிங்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா 2 பேர்ல இருந்தும் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங் 2 ஓவர் பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல பிரெண்டர்காஸ்ட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுத்தமா பிளேயரா வந்திருப்பாங்க. அது லாரா டெலானி பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சுத்தமா பிளேயரா வந்திருப்பாங்க. இந்த அயர்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிளஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். 8 ஓவர் பவுல் பண்றாங்க, அது வந்து ஒரு பிளஸ்ஸா வந்திருக்கு. டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்துடுறாங்க, அது ஒரு பிளஸ். பேட்டிங்ல வந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான யூனிட், 20ல இருந்து ஒரு 25+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்லின் கெல்லி. ஸோ ஹர்லின் கெல்லி அவங்களோட 10 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அவங்களும் வந்து ஒரு 10 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க சார்ஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 7 ஓவரும், ஆவா கானிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஓவர். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க ஓவரும் இவங்க 2 பேரும் ஷேர் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல நான் வந்து அயர்லாந்து இருந்து ஒரு 4 பிளேயருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும்னா 4 நிமிஷம் தான். பிரெண்டர்காஸ்ட் 1, லாரா டெனில் 2, இந்த 2 பிளேயருமே 1 போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் பிளேயர். அதர்வைஸ் ஹர்லின் கெல்லி அண்ட் ஆமின் அல்குரி. ஸோ இவங்க 4 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல ஹர்லின் கெல்லியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வெறுவுல ஸோ இந்தியா பிச்சுனாவே மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங்கா இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் உள்ள ஒரு ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா நம்ம ஹர்லின் அல்குரி தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹர்லின் அல்குரி போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்ததா ஹர்லின் கெல்லி. ஸோ ஹர்லின் கெல்லியை பொறுத்த வரைக்கும் 10 ஓவருமே வந்து பவுல் பண்றாங்க. அயர்லாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஹர்லின் கெல்லியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 10 ஓவர் பவுல் பண்றாங்க, ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 25, டீமுக்கு கூட ஆன்சர் ஒரு 29, பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஹர்லின் கெல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது ட்ரீம் டீம்ல வரதுக்கான ஒரு வாய்ப்பா வந்திருக்கும். அதாவது அயர்லாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த ஸ்கோர் ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு வாய்ப்பான ஸ்கோரா தான் வந்து இருக்கும். ஸோ இப்ப ஓவராலா அந்த ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பிளேயர் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து பார்த்துட்டோம். அதர்வைஸ் இருக்க பிளேயர்ஸ் ஒரு சின்ன ஸ்டாட்ஸ்ல பார்த்துருவோம். இதுல சாரா ஃபெர்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்டு, அந்த ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இவரோட ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா T20 இந்த ஓடின்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கறத அவங்க அடிச்சிருக்காங்க. ஸோ அவதான் அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். வேற எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. கேபி லூயிஸ். ஸோ கேபி லூயிஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, செகண்டா வந்து கேபி லூயிஸ் பேட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 25-30+ ரன் வந்து ட்ரீம் டீம் வருமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அப்படி இருக்க பட்சத்துல இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அந்த ஒரு 30+ ஸ்கோர், ஒரு 35-40+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓரளவு ட்ரீம் டீம்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா கேபி லூயிஸ் அடிக்கிற அந்த 25-30+ ஸ்கோர் ட்ரீம் டீம் வருமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான் வந்து இருக்கு. அடுத்ததான் லியோ பால். ஸோ லியோ பால் ஸோ ஓவராலா இந்த பேலன்ஸ் இருக்க இந்த பிளேயர்ஸ் லியோ பால் ஆகட்டும், ரேமன் ஹை, கால்ட்ரட் ரைலி, ஸோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரெக்கார்ட் வைஸ்ல எதுவுமே இல்லை. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர்,
ஒரு 15ல இருந்து ஒரு 20. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன் சைடு தான் டீமை மேக் பண்ணி ஆனோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த டீம்ல இருந்து பிரெண்டர்காஸ்ட் 1, லாரா டெலானி 2, ஆர்லின் கெல்லி 3, ஆமி அக்ரி 4. ஸோ இந்த 4 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. நீங்க போத் நிச்சயமா ட்ரை பண்ணலாம், தாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல 3 பிளேயருக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ பிரெண்டர்காஸ்ட், லாரா டெலானி, ஆர்லின் கெல்லி. ஸோ இந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கலாம். இதுல ஆர்லின் கெல்லி, அமீன் அக்ரி. ஸோ இந்த 2 பிளேயர் ஏதாச்சும் ஒரு பிளேயர் நீங்க சாய்ஸ் பண்ணி பிளே பண்ணி பார்க்கலாம் அயர்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியா டீம்ல ஆல்ரெடி சொல்லிட்டேன் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாரை பிக் பண்ண. கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைட் டீமுங்கும் போது அயர்லாந்துல இருந்து ஒரு 4 பிளேயரும், இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பிளேயர் ட்ரை பண்ணா, இல்ல அயர்லாந்துல இருந்து ஒரு 3 பிளேயர், இந்தியாவில இருந்து ஒரு 8 பிளேயர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலிக்கு ட்ரை பண்ண கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்மிருதி மந்தனா கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ரெண்டுமே சுத்தமாக பிளேயர் வந்திருப்பாங்க. பிரியா மிஸ்ரா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். சிமா தாகூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமாக பிளேயரா வந்திருப்பாங்க. ஸ்மால் லீக்ல கூட நீங்க வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அயர்லாந்துல இருந்து எனியூன் பிளேயருக்கு நீங்க ஒரு கேப்டன் கேப்டன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 பிளேயர் பிரெண்டர்காஸ்ட், லாரா டெலானி. ஸோ இந்த 2 பிளேயருக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். அதே கிராண்ட் லீக்ல இந்த டீம்ல யாராச்சும் ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்லின் கெல்லி, மோஸ்ட் ப்ராபபிலி ஆர்லின் கெல்லிக்கு தான் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.